வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தேதி 22/11/2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி. ஆயில்ய நட்சத்திரம் இரவு 9:52 வரை இருக்கு. அதுக்கப்புறமா மகம். இன்னைக்கு தேய்பிரை சப்தமி. யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு. ராகு காலம் 10:30 12, யமகண்டம் 3 4:30, குளிக நேரம் 7:30 9. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் காலை 6 முதல் 9 மணி வரை, 10 முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 3 மணி வரை, 5 முதல் 6 மணி வரை, 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது தெரிஞ்சுக்கலாம் வாங்க, பகுதியை பார்ப்போம். சிவமயம். ஐயா வணக்கம். தனுஷ்கோடியில் ராமர் பாதங்கள், திருமலை திருப்பதியில் பெருமாள் பாதங்கள், திருவண்ணாமலை கோவில் பிரகாரத்தின் உட்பகுதியில் அண்ணாமலையார் பாதங்கள், பர்வதமலை உச்சியில் சிவனின் பாதங்கள் என கற்களாலான பாதங்கள் உள்ளன. இவை இயற்கையாகவே அமைந்தவையா அல்லது யாராலும் செதுக்கப்பட்டவையா? அது இயற்கையாகவே அமைஞ்சதா இல்லை யாராலையாவது செதுக்கப்பட்டதாங்கிறத அந்த ஆராய்ச்சி ஒருபுறம் இருக்கட்டும். ராமாபுரத்திலிருந்து லக்ஷ்மி வடுகநாதன் அவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த பாதங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்ன எல்லா பாதங்களுக்குமே பல நூறு வருடங்களாக அது சம்மந்தப்பட்ட கடவுள் பாதம்ங்கிற நம்பிக்கையில் பூஜை நடந்துட்டுருக்கு. கடவுள் எல்லா இடங்கள்லையும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு வைணவம் சொல்கிறது. சிவன் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. இந்த உலகமே சிவசக்திங்கிற இந்த காஸ்மிக் எனர்ஜியில் இயங்கின்னு இருக்கு. சிவனும் எல்லா இடங்கள்லையும் இருக்காருன்னு சைவம் சொல்கிறது. கரெக்டாக? அப்போ சிவனும் பெருமாளும் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த கடவுள் பல நூறு வருஷமாக அந்த சம்மந்தப்பட்ட தெய்வத்தோட பாதம்னு நீங்கள் சொல்கிற திருவண்ணாமலை திருப்பதின்னு எல்லா இடங்கள்லையும் இந்த பாதங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்களே. அப்போ அந்த பூஜையின் போது கடவுள் அது மேலே நிற்காமையாக இருப்பார், நின்று இருப்பார், பட்டிருக்கும். ஸோ அது எல்லாமே கடவுளோடு சம்மந்தப்பட்ட விஷயம், நம்பிக்கையோடு சம்மந்தப்பட்டது. அதில் சில உண்மையிலேயே இறைவனுடைய பாதம் பட்ட புராண வரலாறுகளும் இருக்கும். இன்னும் பல இடங்களில் பாதம்னு இந்த மாதிரி கல்லாலேயோ இல்லை மற்ற ஏதாவது பொருளாலேயோ பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அது உண்மையாக பொய்யாங்கிற ஆராய்ச்சி வந்தாலே அங்கே முதல்ல பக்திங்கிறது அடிபட்டு போயிடும். இதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லை கண்டால் நாயக்கானோ, நாய கண்டா கல்லைக்கானோ. இதுக்கு நம்ம என்ன அர்த்தம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்? ஒருத்தன் தெருவில் போயின்னு இருக்கான், ஒரு நாய் குலைக்கிறது, பயந்து ஓடுறான். அப்போ அந்த தெருவில் கல் எதுவுமே இல்லை. கொஞ்சம் தள்ளி போனவுடனே இன்னொரு தெருவில் நிறையா கல்லாக இருக்குது, ஆனால் அங்கே நாய் இல்லை. கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம். நாயை கல்லை விட்டு அடிக்க முடியல அப்படிங்கிறத சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு பழமொழியை எழுதி வைக்கிற அளவாக நம்ம முன்னோர்கள் முட்டாள்களாக இருப்பாங்க. நிறையா பழமொழிகளை நம்ம தப்பாகவே புரிஞ்சுட்டு இருக்கோம். அடிக்க உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். அந்த கடவுளுடைய திரு மலர் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, டிடிஆர் ஏதோ சில டீட்டெயில்ஸ் கேட்குறாரு, அது உங்ககிட்ட இல்லை. அப்போ என்னன்னு முறைச்சா என்ன ஆகும் உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். அங்கே நீங்கள் அடித்து பாருங்கள், அடி உதவும். அடுத்து ரயில்வே போலீஸ் நம்மளை கவனிக்கும். அதனால் அடிதடி வன்முறைங்கிறது எல்லா இடங்கள்லையும் செல்லுபடியாகாது. அது சிறந்த தீர்வும் கிடையாது. இருக்க இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குவான். அந்த கடவுளுக்கு நம்ம மனசில் அறியாமைங்கிற இடத்த கொடுத்தா, அந்த கடவுளுக்கு நம்ம மனசில் இடத்த கொடுத்தா அவன் நம்மகிட்ட இருக்கிற அறியாமைங்கிற மடத்தை பிடுங்குவான். அப்படிங்கிறது தான் இருக்க இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குவாங்கிறதோட அர்த்தம். அன்றைக்கெல்லாம் ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் வழிப்போக்கர்களுக்கு திண்ணையோடு வீடு, அந்த திண்ணையில் எல்லாரும் குடிக்கிறதுக்கு தண்ணி, உணவுப் பொருட்களெல்லாம் வச்சு விருந்தோம்பலை உபசரித்த ஒரு ஒப்பற்ற சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு. அன்றைக்கி இந்தியா முழுக்க அந்த மாதிரி. ஆந்திரா கர்நாடகா போனாலும் பழைய வீடுகள் திண்ணை வீடுகளோடு பார்க்க முடியும். ஸோ இது தமிழ் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம், தென்னிந்திய கலாச்சாரம், அப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்பேற்பட்ட நம்ம முன்னோர்களாக ஒருத்தனுக்கு உதவி பண்ணாத பண்ணிட்டா அவன் உன்ட்ட இருக்கிறதெல்லாம் சுட்டுருவான்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறையா சுயநல மக்கள் இருக்கிறது உண்மை. அதே சமயத்தில் நல்லவங்களும் அதுக்கு இணையாக இருக்காங்க. நம்ம அதை பார்க்கறது இல்லை. துரியோதன பார்வையாக பார்க்குறோம், தர்ம பார்வையாக பார்க்கறது இல்லை. நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களும் நல்லவர்களும் நிறையா பேர் இருக்காங்க, அதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பல பழமொழிகளுக்கு நம்ம தப்பான அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி
இந்த கடவுளுடைய பாதம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம், உயர்ந்த தத்துவம். அந்த கடவுளுடைய பாதத்தை வழிபடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதில் வந்து இந்த கல்லை கண்டா நாயக்கானோம், நாயக்கண்டா கல்லை காணோங்கிற மாதிரி அதோடைய அர்த்தம் என்னென்னா, கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். நம்ம கடவுளை வெறும் கல்லா மட்டும் பார்த்தா அந்த கல் சிலை தான் தெரியும். அதே சமயம் நம்ம அந்த கல்லில் இருக்கிற நாயகனை, நீங்கள் வந்து ஒரு அழகான ராமர் சிலையை பார்க்குறீங்க, ஒரு கிருஷ்ணர் சிலையை பார்க்குறீங்க, நடராஜர் சிலையை பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு அம்மன் சிலையை பார்க்குறீங்க, பிள்ளையார் சிலையை பார்க்குறீங்க, முருகன் சிலையை பார்க்குறீங்க. பக்தி இல்லாத வரைக்கும் அதை சிலம்பிங்க. பக்தி வந்துட்டா அங்கே உங்களுக்கு சிலைங்கிற வார்த்தையே வராது. ராமபிரான், கிருஷ்ணபிரான், நடராஜர், அம்மன், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், முருகன் அப்படின்னு சொல்லி கடவுளாகவே தானே வேண்டுவீங்க. அதனால் அதை வந்து தெய்வ விக்கிரகம் அப்படின்னு வேணால் சொல்லுவோமே வழியே சிலைன்னு சொல்ல மாட்டோம். கல்லை கண்டால் நாயகனை காணோம். வெறும் கல்லை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாயகனான கடவுள் தெரிய மாட்டான். நாயகனை நீங்கள் பார்த்தா அது கல்லுங்கிறது தெரியாது, மறைஞ்சிரும். அதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். அதனால் இந்த தெய்வத்துடைய பாதமெல்லாம் வந்து உண்மையிலேயே பாதமா இல்லை டூப்ளிகேட்டாக பண்ணாங்களாங்கிற இந்த ஆராய்ச்சி பண்ணாமல், ஆமாம் அது கடவுள் பாதம்தான் முழுமையான நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அந்த திருவடி தீட்சை, இறைவனுடைய திருவடியில் சரணடைதல் அப்படிங்கிறது இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. அதனால் திருவடியில் மட்டும் நமக்கு சந்தேகமே வரக்கூடாது, வேறு எதில் வேணாலும் வரலாம். அதனால் முழுமையாக இறைவனுடைய திருவடியை சரணடைந்து வழிபாடு பண்ணுங்கள். அப்படி பண்ணால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் சிறப்பாக வாழலாம். தினசரி காக்கைக்கு சாதம் போட்டுவிட்டுத்தான் சாப்பிட வேண்டும். தினந்தோறும் ஒரு பசுவுக்கு புல் கொடுப்பதும், பட்சிகளுக்கு அன்னதானம் செய்வதும், காக்கைக்கு சாதம் போடுவதும் சொர்க்கம் செல்லலாம் என்கிறார்களே, இதற்கு தங்களது மேலான கருத்து என்ன? நன்றியுடன் சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி. 2 நாட்கள் முன்னாடி தான் நம்ம காக்கை குருவிக்கெல்லாம் ஏன் சாப்பாடு போடுறோங்கிறத பற்றி விரிவாக பதில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த காக்கை குருவி மாதிரி எல்லா உயிரினங்களுமே பல நூறு மரங்களை அது இறக்கிறதுக்குள்ளே நட்டுட்டு போகிறது, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி மனிதனை தவிர்த்து மீதி எந்த உயிரினம் இந்த உலகத்தில் இல்லைனாலும் காக்கை குருவியாக இருக்கட்டும், தேனி இருக்கட்டும், இந்த இனமெல்லாம் மொத்தமாக அழிஞ்சு போனால் உலகமே அழிஞ்சிரும். ஆனால் நாளைக்கு உலகத்தில் ஒரு மனிதன் கூட இல்லைங்கிற சூழ்நிலை வந்தாலும் பூமி அழியாது, பூமி அப்படியே தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் எந்த அளவு முக்கியம், நம்முடைய தேவை என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் மற்ற உயிரினங்கள் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். இல்லைனா இந்த உலகமே அழிஞ்சிருத்துனா மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அதனால் எல்லா உயிரினங்களையும் நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்களோட பசியை ஆற்றுறதுங்கிறது முக்கியம். அது பசுமாடாக இருந்தால் என்ன, எரும மாடாக இருந்தால் என்ன, காக்கையாக இருந்தால் என்ன, குருவியாக இருந்தால் என்ன, மைனாவாக இருந்தால் என்ன, புறாவாக இருந்தால் என்ன, எல்லா உயிரினங்களுக்கும் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. வருவதை பகிர்ந்துண்டு உண்டல் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் எல்லாமே. அதை ஃபாலோ பண்ணோன்னா கடவுளோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். கடவுளோட அருளை பரிபூர்ணமாக பெற்ற ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போவானா, நரகத்துக்கு போவானா? எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவனுக்கு எப்படிங்க நரகம் கிடைக்கும்? அப்போ சொர்க்கம் தானே நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அதனால் நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு மட்டும் யோசிக்காதீங்க, எந்த விசாரணையும் வேணாம். கண்ணை மொழிண்டு நல்லதை நீங்கள் யாருக்கு வேணாலும் பண்ணலாம், எந்த உயிரினத்துக்கு வேணாலும் பண்ணலாம். அன்புள்ள உயர்திரு கலைமாமணி அரியேசநல்லூர் அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். திருமலைக்கு சென்று வெங்கடாஜலபதிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் இயலாத காரியம். தரிசனமே சில நொடிகள் தான். இதில் பெயர், நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்ய வழி இல்லை. இதற்கு பதிலாக என்ன செய்வது? இப்படிக்கு லாமா சுப்பிரமணியர், கணபதி நகர், திருவானைக்காவல், திருச்சி 5. ஓகே, நல்ல கேள்வி இவர் கேட்டிருக்கிறது. திருப்பதி மாதிரியான கோவில்கள் நம்ம லைஃப்பில் 1-2 தடவையாவது பார்க்கணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே போய் நிதானமாக வழிபாடு பண்ணுறது, ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனையெல்லாம் பண்ணுறதுங்கிறது அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக இப்படி பண்ணலாம். இப்போ திருச்சி சரௌண்டிங்கில், தஞ்சாவூர் சரௌண்டிங்கில், கும்பகோணம் சரௌண்டிங்கில் எவ்வளவு பாடல் பெற்ற பெருமாள் கோவில்கள், அதே சமயத்தில் பாடல் பெறாத சில பழமையான கோவில்களும் இருக்கும். அந்த மாதிரி எவ்வளவோ பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும். அந்த மாதிரியான கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்களேன். பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார். திருப்பதி மாதிரியான கோயில்களுக்கும் அவசியம் ஒரு தடவையாவது போய் தான் ஆகணும். ஆனால் அடிக்கடி நீங்கள் போகக்கூடிய கோவில்கள் பெருசாக கூட்டம் வராத பழமையான கோவில்களை தேர்ந்தெடுங்க. ஒவ்வொருத்தங்களும் அதே மாதிரி அவங்க சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களுக்கு போகிறது, அங்கே வழிபாடு பண்ணுறது,
அங்கே அந்த கோவிலுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது. சிவன் கோவிலாக இருந்தால் சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய், பெருமாள் கோவிலாக இருந்தால் சுத்தமான பசு நெய் டைரெக்டாக வாங்கி கர்ப்பகிரகத்துக்கு கொடுக்கணும். ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கிற கோவில்னால் சில கோவில்களில் அப்படி நம்ம கொடுக்கறத கூட கர்ப்பகிரகத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது. பட் நமக்கு அதை பற்றி தெரியாது, வெறும் காதில் கேள்விப்படுற விஷயங்கள். ஸோ அப்படி பிரச்சனை இருக்கிற இடங்களில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை இல்லாத இடங்களில் நம்ம கொடுக்கறத எங்கே வாங்கிப்பாங்களோ அங்கே கொடுக்கலாம். இதையெல்லாம் பண்ணுறதுங்கிறது ஒரு விசேஷமான புண்ணியமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்கள் அதுக்கெல்லாம் எதுவும் பண்ணாமல், அங்கே போய் எந்த வழிபாடும் பண்ணாமல், திருப்பதி மாதிரி குறிப்பிட்ட சில கோவில்களுக்கு மட்டும் போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது அது ஒரு பெரிய தவறு தான் உண்மையில். முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற பழமையான கோவில்களை கவனிக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற கோவில்களுக்கும் போகலாம். அதனால் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். அப்புறம் இன்னொரு சின்ன சஜஷனும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இந்த திருப்பதி போகிற ரூட்டில் நாராயணவனம்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் பத்மாவதி தாயார் அவதாரம் பண்ண இடம். அந்த புத்தூர் அந்த சரௌண்டிங்கில் வரும். நாராயணவனம்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே கூகுள் மேப்பில் வந்துடும். அங்கே பத்மாவதி தாயார் கல்யாணத்துக்கு மாவரைச்ச திருக்கை மாதிரியான கல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. திருப்பதிக்கு முன்னாடி உருவான கோவில். அங்கே கையில் பெருமாள் கல்யாண காப்போடு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி வேறு ஏதோ ஒரு கோவிலில் பெருமாள் இருக்கார், மறந்துடுது. 2-3 இடங்களில் தான், வெரி ரேரு. கையில் கல்யாண காப்பு உடைவாளோட வெங்கடாஜலபதி இருக்கிற ரொம்ப ரேரான கோவில். அங்கே போய் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தரிசனம் பண்ணலாம், கூட்டமே இருக்காது. ஆனால் இந்த விஷயம் பல லட்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நாளைக்கு அந்த கோவில்லையும் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது அட் ப்ரெசன்ட் இப்போ பேசின்னு இருக்கிற இந்த செகண்ட் வரைக்கும் அங்கே பெருசாக க்ரௌடு வராது. இந்த மாதிரி எவ்வளவோ கோவில்கள் இருக்குது. முடிஞ்சால் நாராயணவனம் ஒரு தடவையாவது போகணும். ஏன்னா அங்கே தான் பெருமாளுக்கே கல்யாணம் ஆச்சு. திருமணத்தடை நீக்கக்கூடிய தலங்களில் முக்கியமான தலம். இந்த மாதிரி நம்ம வழிபட வேண்டிய கோவில்கள் எவ்வளவோ இருக்குது, ஹிடன் ஜெம்ஸ்ன்னு இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி பழமையான கோவில்களுக்கு முடிஞ்ச அளவு விசிட் பண்ணுங்கள். அங்கே இந்த ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, மணிக்கணக்காக வழிபாடு பண்ணுறது, தியானம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். கூட்டம் நிறையா அங்கே வருதுன்னு தெரிஞ்சும் திருப்பதி மாதிரியான இடங்களில் இதை பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறதுல ஒரு யூஸும் இல்லை. அதே பெருமாள் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கார், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். அதனால் மற்ற எங்கே பண்ண முடியுமோ பண்ணுங்கள். திருப்பதியில் கிடைக்கிற அதே அனுபவம், அதே ஆசீர்வாதம் கூட்டம் பெருசாக இல்லாததுனால மற்ற இடங்களில் இன்னும் சிறப்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறத உணரலாம். மேஷராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் நட்சத்திரம், திதி, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கிறது. கொஞ்ச நாளாக இந்த ஆரோக்கியத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரியான இது மட்டும் வந்துட்டுருக்கும். இப்பொழுது சற்று அதிலே கவனம் செலுத்தி அதற்குரிய உணவு, உடற்பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ மேம்படுத்தி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போக போக இன்னும் இது சரியாகும். ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை வெகு விரைவிலே நீங்கள் அடைவீர்கள். அந்த ஆரோக்கியம் தவிர்த்து மற்ற விஷயங்கள், தொழில் மாதிரியான இது, சுற்றி இருக்கிறவங்க, குடும்ப நிலை, அப்புறம் நண்பர்கள், இந்த மாதிரியான இது பார்க்குறப்போ எல்லா தரப்பிலிருந்துமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சியான செய்திகள்ங்கிறது வர ஆரம்பிக்கும். ரிஷபராசி என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாகவே இருக்கிறது. கொஞ்ச நாளாக உங்களுக்கு நீடித்து கொண்டிருக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் மாதிரியான விஷயம் பெரிய அளவில் கை கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் யாராவது சில பார்ட்னர்ஸோடு சேர்ந்து சில பிஸ்னஸ்ஸுங்கிறத இப்போ பண்ணிகிட்டு இருப்பீங்க. பொதுவாக இந்த பிஸ்னஸில் பார்ட்னர்ஸை பாதி பேரால், ஏன் முக்கால்வாசி பேரால் நம்ப முடியலன்னு சொல்லலாம். கூடவே இருந்து ஒரு நல்ல லெவலுக்கு பிஸ்னஸ் வந்த உடனே இது என்னால் தான் ஆச்சு, ஒன்றால் தான் ஆச்சுன்னு ஒரு ஈகோ அந்த 2-3 பேருக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். ஒத்தங்கால இன்னொருத்தன் வாரி லாஸ்ட்டில் எவனுமே உருப்பட மாட்டான். இந்த மாதிரி நிறையா வியாபாரங்கள் எனக்கு தெரிந்தே என் கண் முன்னாடியே முடங்கி இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்போ அதில் பார்ட்னர்ஸே யாரும் சேர்த்துக்கூடாது, நல்லதோ கெட்டதோ நம்மளே சோலோவாக பண்ணணுங்கிற முடிவோட நிறையா பேர் இன்றைக்கி இறங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி சுற்றியூர இருக்கிறவங்க பல பேருக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. பார்ட்னர்னால் நம்ப முடியல. நம்ம சொந்தக்காரங்களே யாராவது சேர்த்துருந்தாலும் அவங்களும் காலவாரி விடுற விஷயங்கள் மாதிரியான இதுங்கிறதும் நடந்துன்னு தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் சில பார்ட்னர்ஸோடு சேர்ந்து சில பிஸ்னஸ் மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்க ஆச்சரியப்பட்டு மூக்கில் விரல் வைக்கிற அளவு, அப்படியே வாயை பிளக்கிற மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸு நிறையா நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ணுவாங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க. அந்த பார்ட்னர்களின் உதவியால் நீங்களும் பலனடைவீர்கள், அவர்களும் பலனடைவார்கள். அந்த மாதிரியான யோகம் பல ரிஷபராசியினருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
மிதுன ராசி என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய நாள் மகத்தான ஒரு நாளாக இருக்கிறது. திடீர் திருப்பமாக பல ஆண்டுகளாக சந்திக்காத நபர்கள் யாரேனையும் நீங்கள் சந்திப்பீர்கள். அவங்க ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமானவர்களாக இருப்பார்கள், நன்கு பரிச்சயமானவர்களாக இருப்பார்கள், நன்றாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள், அறிந்தவர்களாக இருப்பார்கள், உங்களை புரிந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் சில வருஷமாக டச்சே இல்லாமல் இருக்கும், காலம் சூழ்நிலை இந்த மாதிரி. இப்போ அவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பேர் ராஜகுருன்னு பேர். 22 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மைசூரில் இருந்தப்போ ஏதோ ஒரு காலேஜில் படிச்சிருக்கார். அங்கே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர். அப்போ அந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்து எடுத்துட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் மெமரியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஒரு கோடியில் போயிட்டார், இவர் ஒரு கோடியில் போயிட்டார். அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணணுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ 22 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு கோடி இந்த ஒரு கோடின்னு காணாமல் போய் லாஸ்ட்டாக 2 பேரும் அடையாறில் தான் இருக்காங்க. 4 வருஷமாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணல. ஏன்னா அடையாறுங்கிறது என்ன, ஒரே ஏரியானாலும் எவ்வளோ பெரிய ஏரியா அது. 4 வருஷமாக ஒரே ஏரியாவிலேருந்து 2 பேர் மீட் பண்ணல. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக பார்க்காத சில நபர்கள் அப்படின்னு இருப்பாங்க. பார்த்தே ஆணும்னு நீங்கள் நினைக்கிற சில நபர்களை இப்போ பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு மிதுன ராசியினருக்கு ஏற்படுத்தும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கிறது உங்களுக்கு வரும். கடகராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பலமே சந்திரன். அந்த சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்கள் மனநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது சந்திர கிரகணத்தை என்ன சொல்லுவாங்க, லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகணத்தை சோலார் எக்லிப்ஸ் அப்படிம்பாங்க. ஒருத்தன் மனநிலை சரியில்லைன்னா லுனாட்டிக் அப்படிம்பாங்க. லுனாட்டிக்குங்கிறது எதை குறிக்கக்கூடிய விஷயம், லூனாருங்கிறது மூணை குறிக்கக்கூடிய விஷயம், சந்திரனை குறிக்கக்கூடிய விஷயம். அதனால் சந்திரன் ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலே அவங்க மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலே எடுக்கிற டெசிஷன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எடுக்கிற டெசிஷனும் ஸ்ட்ராங்காக இருந்தால் லைஃபோட பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைனா பில்டிங்கு பேஸ்மெண்ட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று வீக்காக ஒன்று ஸ்ட்ராங்காகிடும். ஸோ நம்முடைய லைஃப்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மைண்ட் சயின்ஸுங்கிறது மற்ற எல்லாத்த விட ரொம்ப பெரிய விஷயம். சில பேருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனை இருக்கும், ஜாதக ரீதியாகவும் சில பிரச்சனை இருக்கும். விதிப்படி முடியவே முடியாதுன்னு இருக்கிற சில விஷயங்கள் கூட அவங்க மனநிலை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கை ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அப்படி முடியாத சில விஷயங்களையும் சில பேர் மாற்றிய வரலாறுகள்ங்கிறது நிறையா இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல மாற்றங்கள் வரதை உங்களால் நல்லா உணர முடியும். சிம்ம ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் மிக ஒரு அற்புதமான நாளாக இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த கிட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கிட் கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு சில விஷயங்களை கற்றுத்தர மாதிரியான ஸ்கூலு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான சில பொருட்கள், டாய்ஸு சம்மந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளுடைய உணவு சம்மந்தப்பட்ட தயாரிப்பு, இந்த மாதிரி இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யார் இருக்காங்களோ அவங்களுடைய துறை, அவங்களுடைய பொருளாதாரம் அதெல்லாம் பல மடங்காக உயருவதற்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறதா இருந்தால், உங்கள் நண்பர்கள் வழியிலையும் சரி உங்கள் உறவினர்கள் வழியிலையும் சரி திடீர்னு புதுசாக சில ஆதரவு கரம் அப்படிங்கிறது நீட்டப்படும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான சில விஷயங்கள்ங்கிறது நடக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நடத்தி காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தடையாக சில விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த தடைகளை எல்லாம் உடைப்பட்டு நீங்கள் அற்புதமான சில விஷயங்களை செய்வதற்கான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து கன்னிராசின்னு எடுத்துட்டா மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய மனம் குளிரக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு புறம் இந்த பணிசுமை மாதிரியான விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதுவும் சரியாகும். அண்டு உங்களுடைய உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை செய்யக்கூடியது. அண்ட் சில முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அரசியல் சார்ந்தவர்கள், அவர்கள் மூலமாக சில அனுகூலங்கள் ஏற்படுவது, அதையெல்லாம் இப்போது கன்னிராசிக்கு நடப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது.
அடுத்து துளாராசின்னு எடுத்துட்டா துளாராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த போட்டித் தேர்வுகள், டிஎன்பிஎஸ்சி மாதிரியான விஷயம் அதெல்லாம் எழுதி பல நாள் காத்துட்டுருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் கனியக்கூடிய நாளாக, அரசு தரப்பில் முக்கியமான சில பொறுப்புகளுக்கு செல்லுதல், அது சம்பந்தப்பட்ட முக்கியமான பதவிகள் கிடைத்தல் அல்லது அது சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கிடைத்தல், இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி என்று எடுத்துக்கொண்டால், விருச்சிக ராசியில் இருப்பவர்கள் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், காவல், டிஃபென்ஸ் அது சம்மந்தப்பட்ட பொறுப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம். பொதுவாக மேஷம் விருச்சிகம்லாம் செவ்வாய் வீடு. இந்த செவ்வாய்ங்கிறது எதை குறிக்கும்? காவல்துறை, இராணுவம், மருத்துவம், இது எல்லாமே செவ்வாயை குறிக்கக்கூடிய விஷயம். செவ்வாய் மங்கள கிரகம், அதனால தான் மங்களன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேரே இருக்குது செவ்வாய்க்கு. செவ்வாய் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பண்ணும். இன்னொன்று குருவாகவே இருந்தாலும் அது எந்த இடத்துல சேரடுதுங்கிறத பொறுத்து இருக்குது. குரு நல்லது பண்ணும், ஆனால் 10ல் குரு நல்லது பண்ணுமா? 10ல் குரு பதவியை பறிக்குங்கிறது தெரியும். அந்த 10ல் குரு கூட சில பேருக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்கு டெக்னிக்கலாக ஜோசியத்தில் சில காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் என் அப்பா சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். ஸோ கெட்ட கிரகம்னு எதையுமே ஒதுக்கி வைக்கக்கூடாது. எந்த கிரகமாக இருந்தாலும் நம்ம முற்பிறவியில் என்னெல்லாம் பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோம், இந்த பிறவியில் என்ன பண்ணின்னு இருக்கோம், அந்த கிரகங்கள் எதோட சேர்ந்துருக்கு, என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குன்ட்டு நம்ம கர்மவினைக்கு தகுந்தபடி தான் எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லதோ இல்லை கெட்டதோ பண்ணும். அதனால் செவ்வாய் சுபகிரகம் கிடையாதுன்னு சொல்கிறதே முதல்ல தவறு. சுப கிரகம் தான். அவரவர் கர்மவினைக்கேற்ப எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது, தீர்க்க வேண்டிய கணக்கை தீர்க்கிறதுங்கிறது பண்ணும். அதுக்கு செவ்வாயும் விதிவிலக்கு கிடையாது. அதே சமயம் பொதுவாக பார்த்தால் செவ்வாய் நல்ல கிரகம். அதுவும் மேஷம் விருச்சிகம்லாம் செவ்வாய் வீடே தான். அதனால் உங்களுக்கு இன்னும் அதிக நல்லது செவ்வாய் பண்ணும். இப்பொழுது அந்த செவ்வாயின் மூலமாக செம்மையான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். தனுசு ராசின்னு எடுத்துட்டா இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஒன்றும் பண்ண வேணாம். நோ ஹரி, நோ ஒரி, இந்த 2 விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போகிறோம். வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். எப்போதுமே இந்த ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப கவலைப்படுறதுங்கிறது பண்ணாதீங்க. ரொம்ப அறக்க பறக்க அவசரமாக பண்ணுறது பண்ணக்கூடாது. ரொம்ப இந்த டிப்ரெஷனாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். மெடிடேஷன் மாதிரியான விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த குருமார்கள், மகான்கள், தெய்வங்களெல்லாம் வணங்குங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும். மகர ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் திடீர் பயணம் ஏதாவது போகணுன்னு முடிவு பண்ணுவீங்க. ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடம், ஏதாவது ஒரு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், இல்லை நார்த் ஈஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. மேகாலயா பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு. அப்படியே சிக்கிம் பார்டர் வரைக்கும் போயிட்டு வருவோம், நாகாலாந்து போயிட்டு வருவோம். அந்த பக்கம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கே. நம்ம டல்ஹவுசி பார்க்கவே இல்லையே, தரம்சாலா பார்க்கவே இல்லையே. எப்போ பாரு ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டு இருக்கோம். சிம்லா போயாச்சு, மணாலி போயாச்சு, மசூரியும் போயிட்டு வந்தாச்சு. தரம்சாலா ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். டல்ஹவுசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்படி திடீர்னு இது வரைக்கும் பார்க்காத ஏதாவது ஒரு ஜிலுஜிலுன்னு இருக்கிற இடம், குழுகுலுன்னு இருக்கிற இடம், நீங்கள் பார்க்காத ஒரு ஊர். அடுத்து நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா, கர்நாடகாலலாம் இன்னும் பார்க்க வேண்டிய ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாரு. ஆமாம், நந்தி ஹில்ஸ் இன்னும் நம்ம பார்க்கல இல்லை, அது பெங்களூருக்கு பக்கத்தில் தான் இருக்குல்ல. நம்ம நெக்ஸ்ட் அதை மீட் பண்ணுவோம். இப்படி திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு இடம் பார்க்காத இடத்துக்கு போகணுன்னு பயணத்துக்கு கிளம்புவீங்க. அந்த பயணங்களிலே உங்களுக்கு புதிய நண்பர்களுடைய சந்திப்புங்கிறது கிடைக்கும். அது மூலமாக சில விஷயங்கள்ங்கிறது நடக்கும். அங்கேருந்து உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கான்டாக்டும் கிடைக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்கள் கண்ணில் படுறதை நீங்கள் உங்களுடைய அடுத்த ப்ராடக்டாக, உங்களுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ப்ராடக்டாகவும் மாற்றலாம். இப்படி பல விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியாகவும் சில முன்னேற்றம் நடக்கும். இந்த மாதிரி திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போகணுன்னு நினைப்பீங்க. அந்த புது இடத்தில் உங்களுக்கு புது அனுபவம் இல்லை புதுசாக தொழில் சம்மந்தப்பட்ட கான்டாக்ட் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். அது உங்களை லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேரும்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் மகர ராசியினருக்கு அதிகமாக நடக்கும். அப்புறம் கும்பராசின்னு எடுத்துட்டா குதூகலமாக பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்வது என்றால் இந்த பார்மா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த தொழில் துறை அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
மகத்தான பல விஷயங்கள் நடக்கும். புதுசாக பல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது. அது மூலமாக நீங்கள் தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதெல்லாம் இப்போ நடக்கும். மீனராசிக்கு இன்றைய நாள் மிக அருமையான அற்புதமான நாளாக இருக்கிறது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்து காத்துருக்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு ஏதேனும் ஒன்றின் மூலமாக வரும். அந்த நல்ல செய்தியின் மூலமாக நீங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்திற்கு செல்வீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுமே நல்லா இருக்கணுங்கிறதுல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பீங்க. ஏன்னா ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்களை பண்ண முடியும். அதுவும் சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, மைண்டு மட்டும் நல்லா இருந்தால் போகிறோன்னு. மைண்டும் நல்லா இருக்கணும், ஆனால் உடம்பு வீக் ஆகிடுத்தினாலே மைண்டு வீக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் உடல் ஆரோக்கியங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுதான் சுவாமி விவேகானந்தர் மாதிரி பல பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, உடலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதிலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாகவே இருப்பீங்க. இன்னமும் சற்று கவனமாக இருந்து சில விஷயங்களை செய்தால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். புதிதாக உங்கள் வாழ்க்கையிலே சில கதவுகள் திறக்கும். வசந்தகால கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். அந்த வசந்தகால கதவுகள் திறப்பதன் மூலமாக நீங்கள் புதிய பாதையிலே பயணம் செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் நடக்கும் நாட்களாக இன்றைய நாள் அமையும் என்று சொல்லலாம். உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்வது வழிகாட்டி ஜோதிடர் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்